ஒரு சிற்பி ஒருவர் ஒரு வீட்டு வாசலில் கேட்பாரற்று கிடந்த பாறாங்கல்லை உருட்டிச் சென்று அதை நுட்பமாகச் செதுக்கி அற்புதமான கடவுள் சிலை ஒன்றை உருவாக்கினார். அந்த சிலை கடை தெருவில் விலைக்கு வந்தது. போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் அதை விலைக்கு கேட்டனர். அப்படி கேட்டவர்களுள் கேட்பாரற்று கிடந்த கல்லின் வீட்டுக்காரரும் ஒருவர். முடிவில் அந்த வீட்டுக்காரரே அதிக விலை கொடுத்து அந்த சிலையை பெற்றுக்கொண்டார். அந்த வீட்டுக்காரர், இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிற்பி, வேறு எங்கிருந்தும் இல்லை, தங்கள் வீட்டு வாசலில்தான் இதை கண்டெடுத்தேன். என்னை நினைவில்லையா தங்களுக்கு? 6 மாதங்களுக்கு முன் இடையூறாய் கிடக்கிறது என்று சொல்லி என்னிடம் நீங்கள் கொடுத்த கல் தான் இது என்றார். வீட்டுக்காரர் வியந்தார். ஆம், தங்கள் பார்வையில் இது தடை கல்லாய் தெரிந்தது. என் பார்வையில் கடவுளை பொதிந்து வைத்திருக்கும் சிற்ப கல்லாய் தெரிந்தது என்றார். ஆம் நண்பர்களே, தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் நாமும் விலைமதிப்பற்ற மனிதனாய் ஒவ்வொருவரும் நம்மை போற்றும் வகையில் வாழ்ந்து காண்பிக்கலாம்.